தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுவும் ஒரு வெற்றி. வாஸ்து சார்ந்த விஷயத்தில் கட்டிடங்களின் உயரம் என்பது ஒரு இடத்திற்கு மிக மிக முக்கியம். ஒரு 25% அல்லது 20%, ஒரு 100 மதிப்பெண்கள் அந்த இடத்துல நம்ம போடுகிறோம் என்று சொன்னால் ஒரு இடத்திற்கு, ஒரு கட்டிடத்திற்கு அந்த கட்டிடங்களின் உயரங்கள் என்பது ஒரு 15 to 20% வேலை செய்கின்றன என்று சொல்ல முடியும். அந்த வகையில் எந்த இடத்தில் உயரம் இருந்தால் நன்மை, எந்த இடத்தில் உயரம் இல்லாமல் இருந்தால் நன்மை என்பதை பற்றி இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்வோம். வாருங்கள். வாஸ்து சார்ந்த வகையில் உயரங்கள் என்பது தென்மேற்கு பகுதியில் வருவது சாலச் சிறந்தது. இது நம்பர் 1. எப்பொழுதுமே இங்கே தான் ஒரு கட்டிடத்தில் உயரம் இருக்க வேண்டும். இதற்கு இரண்டாவது நிலை, நாம் இதனோட வடக்கு பகுதியில் கொடுக்கலாமா, இதனுடைய கிழக்கு பகுதியில் கொடுக்கலாமா என்கிற ஒரு கேள்வி நிறைய மக்களுக்கு இருக்கும். மாடி கட்டுகிற நிகழ்வில் இதெல்லாம் யாருமே கவனிக்கிறது கிடையாது. மனம் போன போக்கில் அந்த கட்டிடம் கட்டுகிற மேஸ்திரி, இன்ஜினியர் கட்டி விட்டு செல்கின்றனர். அதை வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு அது ஒரு பாதிக்கிற ஒரு நிகழ்வாக அந்த இடத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாக்காது. அந்த வகையில் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு இடத்துல தெற்கு மத்திய பாகம், இந்த இடத்துல நம்ம உயரப்படுத்த வேண்டும். அடுத்ததாக மேற்கின் மத்திய பாகத்தை உயரப்படுத்த வேண்டும். இது 2வது நிலை. இந்த இடத்துல இப்படி கொண்டு வருகிற போது சதுரம் செவ்வகம் என்கிற விதி முக்கியம். அந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம், அந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோ பார்க்கும்போது இங்கே கட்டாக இருக்கே, அப்படி அமைக்கலாமான கேள்வி கேட்கும்போது அமைக்கக்கூடாது. இது நம்ம படிப்படியாக சொல்கிற போது இந்த எடை எங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்காகத்தான் சொல்கிறேனே தவிர, இங்கேயும் தொடர்ந்து நம்ம கட்டிடம் கட்டிக்கொள்ள வேண்டும். அப்படி கட்டுகின்ற பொழுது தாராளமாக கட்டிக்கொள்ளலாம். அப்படி கட்டுகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய இடமும் இங்கே இருக்கிறதும் இணையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வேலையை செய்யக்கூடாது. இதை ஒவ்வொரு இடத்திலும் கூர்ந்து கவனித்து செய்ய வேண்டும். அடுத்த நிலையாக இந்த இடத்துல எடையை கொடுக்க வேண்டும். இது 4வது நிலை. அடுத்து நாம் எங்கே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற போது தொடர்ந்து கடைசி வரையிலும் நீங்கள் தாராளமாக கொடுத்து கொள்ளலாம். இது 5வது நிலை. இப்படி தான் இருக்க வேண்டும். ஏகத்துக்கு நான் உயரத்தை கொடுக்குறேன். இப்போ வடக்கும் கிழக்கும் அதிக இடங்கள், தெற்கு மேற்கும் குறைந்த இடங்கள்ங்கிற விதிக்கு இந்த கட்டிடம் விட்டது. அப்போ மீண்டும் நம்ம ஃபுல்லாக முழுவதுமாக போடணும்னு சொன்னால் தாராளமாக இங்கே அமைத்துக்கொள்ளலாம். அதற்கு பிறகு முழுவதுமாக கட்டிடங்களை நீங்கள் தாராளமாக கட்டிக்கொள்ளலாம். இதுதான் இந்த எடை என்பது மிக முக்கியம். எப்பொழுதுமே தென்மேற்கு சார்ந்த பகுதியில், அடுத்து தெற்கு சார்ந்த பகுதியில், அடுத்து மேற்கு சார்ந்த பகுதியில், அப்புறம் தென்கிழக்கு சார்ந்த பகுதியில், அப்புறம் வடமேற்கு சார்ந்த பகுதியில், அப்புறம் வடகிழக்கு, கிழக்கு சார்ந்த மத்திய பாகத்தில், அப்புறம் வடக்கு பாகத்தில், பிறகு வடகிழக்கு. இப்படி தான் நீங்கள் எடையை கூட்ட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தவறு. இந்த இடத்துல இப்போ இது பழைய வீடுகளில் யாரும் கட்ட மாட்டாங்க. ஒரு கட்டிடம் இருக்குதுன்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களில் எங்கு எடை இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு கட்டிடம் இருக்கிறதுனா சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். அப்போது இந்த 4 திசைகளில் ஒரு எடை என்பது 100% இந்த இடத்தில் எடை இருக்கக்கூடாது. இருந்தால் 100% தவறு. இந்த இடத்துல ஒரு எடை இருக்கிறது, வடகிழக்கு சேராமல், இந்த இடத்துல ஒரு 90% தவறு. இந்த இடத்துல ஒரு எடை இருக்கிறது, 80% தவறு. அடுத்ததாக பிரம்மஸ்தானத்தில் தென்கிழக்கு பகுதியில் இங்கெல்லாம் சேர்ந்த ஒரு பகுதி ஒரு 50% தவறு. இங்கே முழுவதுமாக காலியிடம் இருந்து இங்கே கட்டிடம் இருந்து காலியிடம் இருக்குன்னா 50% தவறு. 50 சொல்ல 100% தவறுன்னு சொல்லலாம். ஆக எல்லா பக்கமும் கட்டிடம் இருந்து இங்கே மட்டும் காலியிடமாக இருந்தால் 100% தவறுன்னு சொல்லலாம். ஆக எப்பொழுதுமே ஒரு கட்டிடம் இருக்குதுன்னு சொன்னால் தென்மேற்கு பகுதியிலேயோ, தெற்கு பகுதியிலேயோ, மேற்கு பகுதியிலேயோ, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு பகுதியில் ஒரு கட்டிடம் இல்லாமல் இருந்து காலியிடமாக இருக்கும்போது அந்த வீட்டில் வசிப்பது என்பது தவறு. அந்த தவறுகளை போர்க்காடு அடிப்படையில் நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் இந்த எடை சார்ந்த நிகழ்வு என்கிறத ஒரு விளையாட்டு போல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எத்தனையோ யூடியூப்பில் பேசுகிறாங்க, என்னை போல் இருக்கவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அது ஒரு கண்டென்ட் என்று சொன்னாலும் கூட அந்த கருத்து என்பது சரியாக இருக்க வேண்டும். ஒருவரை மிரட்டுவதற்காகவோ ஒருவரை பயப்படுத்துவதற்காக ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடாது. ஒரு மக்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயத்தை, உண்மையான விஷயத்தை, சரியான விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு
புரிந்துணர்வு அடிப்படையில் தான் நான் பேசி வருகிறேனே தவிர எந்த விதமான இதில் உள்நோக்கம் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்பு. எப்பொழுதுமே நான் வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்கள் சென்னையில் இருப்பேன். மற்ற 3 நாட்கள் எனது சொந்த ஊர் சார்ந்த ஈரோடு, கோயம்புத்தூர் பகுதிகளில் ரெகுலராக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக என்னை சென்னையில் அழைக்கிற நம் மக்கள் 3 நாட்கள் மட்டும் அங்கே இருப்பேன். அந்த இருக்கிற நாட்கள் அங்கே இருப்பேன். இல்லை என்று சொன்னால் 2-3 நாட்கள் கடந்து சென்னை வருவேன். அதே போல் சென்னையில் இருக்கின்ற போது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்னை அழைக்கும் பொழுது 2 நாட்கள் கழித்து வரக்கூடிய 3 நாட்கள் வரக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும். அதை தெரிந்து கொண்டு நீங்கள் என்னை அழைக்கலாம் அல்லது 1-2 நாட்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.